10 சம்சா. எதில் எழுதி கொண்டு வந்திருக்க பத்தியா? டேய் இது பேப்பரா பேம்பஸாடா? பி சேகர் 108 ஆம்புலன்ஸ் வந்து டாக்டர் என்னண்ணே நம்பர் டாக்டரா சொட்டே ஒடிச்சு போய் மயிர்மேனே டாக்டர் முகரைய பாரு கம்பவுண்டர் சொல்லு இந்த டாக்டர். ஆமாம் ஆமாம் 108 டிரைவர் எங்கள் அண்ணே எஸ்கோடை கிராமம் நத்தம்பக்கம் நடந்துச்சுலப்பா. அங்கேயும் எங்கள் அண்ணே வந்து காசு கொடுத்துச்சு. அண்ணே வந்துச்சு. நல்லா இருக்கணும். ஏன் கையிலேயே பாவாடை மாதிரியே கட்டியிருக்க? லாடிப்பா கட்டு, அப்போ தான் கொட்டை 2 பக்கம் போய் வரும். நல்ல நாடகமாக செக்ஸ் போட வாடா ப்ரோ. என்ன ப்ரோ சேவு காய்க்கலவா? செல்வம்மா சரி. என்ன எனக்கு ஒரு சந்தேகம். எதுக்கு எடுத்தாலும் சந்தேகமா? சந்தேகத்துக்கு பிறந்தவனே. தம்பி என்னடா சொல்லிட்டு போனேன்? செல்வம் செல்வம் அவர்கள் ரூபாய் 201. ஏப்பா இங்க வாங்க. செல்வம் என்னப்பா வேலை ஆகுறாரு? இங்க வாடா தங்க, இங்க வாடா. இன்னைக்கு தாண்டா மேலே சொல்லணும்ல சண்டை எடுத்துட்டு போனேன். இங்க வாவேன். செல்வம் கொடுத்தாரு. என்ன வேலை ஆக்குறாரு அண்ணே? படிக்கிற பைய 200 ரூபா கொடுக்குறாரு. இங்க வாவேன். 300 ரூபா வச்சுக்க. மரியாதை என் கார் எடுத்துட்டு போய் பொழைச்சுக்க. கிடையாது அண்டுண்ட ஓட்டாவது. 108 நோனி மைனை எவ்வளோ சம்பளம் வாங்குறேன்? நீ போய் படு. மற்ற ஆள்கிட்ட கலைச்சி வாங்கிட்டு வாப்போ. நீ எழுதும் போதே ஒரு லட்சம் தெரியுது பாரு. நல்லா கேட்குது போகலையே பேக்கரியில் எப்படி ஜெயிச்சா. உண்மையிலே எங்கள் அண்ணே அது ஒரு குழந்தை மாதிரி. அதனால் எங்கள் அண்ணே 108 ஓட்டுறது எங்களை காக்கிறது எல்லா சாமியாக இருந்தாலும் 108 எத்தனையோ உயிரை காக்கக்கூடிய 108 சாமி. நகைச்சுவைக்காக பேசுவேன். இந்த வந்துட்டேன் பாரு சிங்கம். நீ ரோசக்காரன்டா. கே மலையராஜ் 500. யார் வேறல அர்ச்சனை பண்ண? எல்லாரும் நல்லா இருக்கணும். போப்பா இன்னும் ஒரு 1000 வாங்கிட்டு போடா போடா. தம்பி காசு கொடுக்குற ஆளை மட்டும் பக்கத்தில் விடுறா. வேற வந்து அந்த பாட்டு பாடு வந்த பண்ணு புடி தள்ளி விட்டுரு. நன்றி. உங்கள் அன்பு இருந்தால் போதும். ஒரே ஒரு விஷயம், இந்த காசெல்லாம் இருங்க நான் சொல்ல விடுங்க. இந்த காசை வாங்கிட்டு போய் என் பொண்டாட்டிக்கு ரெட்டை போய் செயின் எடுத்து போட்டு ஆளாத்தி எடுக்க போகிறேன். ஏப்பா நீங்கள் வேற இந்த காசு இன்னைக்கு ஏழை மக்களை காப்பாற்றுறதுக்கு உதவி செய்வதற்காகத்தான் இந்த காசு தேவைப்படுது. எல்லாத்துக்கும் தெரியும். இது விளம்பரம் இல்லை. ஒரே ஒரு விஷயம், எனக்கு அப்புறம் அந்த அன்பாளையத்தில் உள்ள மக்களையும் இப்போ ஒரு 4 வீடு கட்டுறேன். 4 குடும்பம் இல்லாத குடும்பத்துக்காக. எனக்கு இல்லை. ஒரே ஒரு விஷயம் ஒன்று சொல்லிக்கிறேன். எனக்கு அப்புறம் என் குடும்பத்தில் உள்ளவங்க அந்த அன்பாளையத்தில் உள்ள மக்களையும் எல்லாத்தையும் காப்பாற்றிடுவான்னு நினைக்கிறது சந்தேகம். எனக்கு ஒரே ஒரு வருத்தம், இதுக்கப்புறம் இவங்களுக்கு பூரா நம்ம இல்லாட்டா யாரா காப்பாற்ற போகிறா அப்படின்னு. ஆனால் என் தமிழ் உறவுகள் நான் இல்லாட்டால் அன்பாளையத்திலையும் அன்பாளையத்து மக்களையும் பார்த்துக்கொள்வாங்க. ஏன்னா தாய்மார்கள்லாம் இங்கே இருக்கீங்க. நீங்கள் ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கணும். ஆத்தா உங்களை மாதிரி புருஷனுக்கு மரியாதை கொடுக்க இந்த உலகத்தில் யாரும் பிறக்க முடியாது. தினமும் புருஷன் காலை சுடுதண்ணியை பதமாக கொதிக்க வச்சு அந்த காலில் உள்ள சாணி அழுக்குகள் எல்லாத்தையும் கழுவிட்டு அந்த காலில் புருஷன் காலில் 7 முத்தம் கொடுத்துருத்தேன். கேசடு பக்கத்துலேயே போகிறேன். சத்திய சோதனை. புருஷங்கால நான் தொட்டு கும்பிட்டு அப்புறம்தான் உலகப்பின்னு சொல்கிற ஒப்போல இருந்தால் கை தூக்குத்தா. அது தெரிக்குது. என்ன மயத்துக்கு அவங்க காலை தொட்டு கும்பிடும்? அவன் காலை எங்கிட்டு கிடந்தாலும் நீ எத்துற. லேசாக பட்டதுக்கே வத்துன்னு எத்தி. என்ன சொல்றிய? ஆமாடா அங்கிட்டு போடுறா இலவு. ஏன்னா கணவர் யாருன்னா இங்கே இருக்க என் ஆண் வர்க்கத்தை பூரா பாரு. குடும்பத்தினுடைய கஷ்டம் எவ்வளோ மன கஷ்டம் இருந்தாலும் வேலை பார்க்குற இடத்துல காமிப்பதில்லை. பச்சை மண்ணு பச்சை மண்ணு. என் ஜாதகத்தில் ஜோசியர் சொன்னார், ஆவணி 31க்குள்ள ஒரு கொலை உண்டு. நான் கேட்டேன் ஆள் எப்படி இருப்பேன்? ஆள் நல்லா காக்கடா மாதிரி இருப்பேன், வலது பக்கமே உட்காந்துருப்பேன்னு சொன்னார். கை காட்டுது கொண்டே விடுவேன், மூடிக்கிட்டு இரு.
4G நண்பர் சார்பாக அன்பாலயத்துக்கு 1001 ரொம்ப நன்றி. அப்படி வரணும். இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, இந்த கல்யாணம் காது ஊத்து விஷயம் சடங்கெல்லாம் வைப்போம்ல, அதில் விஐபி வருவாங்க. இப்படி தான் வருவாங்க. 5000 10,000 கொடுப்பாங்க, கவருக்குள்ளே வச்சு கொடுப்பாங்க. கொடுத்தவனையே அந்த விசேஷம் வச்சாலும் சொல்லுவாங்க, ஐயா சாப்பிடுங்க, 10 விசேஷம் இருக்குது, ஒன்றும் வேணாம், கலரு, சுகர், டீ, போயா வரலாம் வாயில் வந்தோம், டிரைவர் வண்டி எடு அப்படின்னு 10,000 கொடுத்துட்டு அந்த ஆள் போயிடுவேன். இந்த 100 ரூபாய் எழுதுறியான் பாரு, அவன் மண்டபம் காலி ஆனாலும் அவன் போக மாட்டேன். ஒவ்வொன்றா வாட்ச் பண்ணுவார். லட்டு லட்டு என்ன சிறுசா இருக்கு, என்ன லட்டு போடுறீங்க, என்னமோ தாயில் இந்த 100 ரூபாயை மடிச்சு சட்டிக்குள்ள வச்சிருப்பேன் ஈரத்தோட. அவன் பண்ற ஆடம்பரம் லட்டு சிறுசா இருக்குன்றேன். அங்கே போய் சேர்ல மேல காலை போட்டுக்கிட்டு பொண்ணை பார்த்து சொல்லுவேன், பொண்ணுக்கு ஹலோ, பொண்ணுக்கு மசுறு காணாது, முடி காணாதா, ஏன் கிண்ணஸ் இருக்காருக்கு அனுப்பி விட போறியா, மாப்பிள்ளை என்ன எத்துப்பள்ளா இருக்காரு, சமயக்கட்டுக்கு போவேன், குடல் கூட்டு வச்சாச்சா, மணி என்னாச்சு, பந்தி எப்ப, ஊயின்னு சொல்லிவிட்டு கடைசியில் இந்த 100 ரூபாயை எழுதாம மறந்து வீட்டுக்கு போயிடுவேன். அந்த மாதிரி தான். அதே மாதிரி என்கிட்ட ஒரு ஆள் 10 ரூபாயை கொடுத்து விட்டு பயங்கரமாக பேசுவேன். இவர் நாடகத்திலே 19 ஆண்டு காலம் நல்ல ஒரு திறமையான ஒரு நடிகர், இவர் 100 ஆண்டு காலம் வாழன, ஊயின்னு 10 ரூபா கொடுத்து விட்டு அவ்வளோ தூரம் போயிட்டேன். பிரித்து பார்க்குறேன், 8 இடத்துல கிழிஞ்சிருக்கு. என்னன்னு மூடு பேங்கில் ஜெலலிண்டாங்க, வேற வழி தெரியல. நன்றி வணக்கம். பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம், பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து, பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம், இருமுடிய தலசு வந்து வாரம் அதை இறக்கி வைக்க அருள் புரிவாய் சாமி. பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். ஐயப்பா மலைகளை நாங்க மலைகளை போட்டுக்கிட்டு வாரா, சபரிமலை மணிகண்டனை பார்க்கத்தான போறோம். ஐயப்பா மாலைகளை போட்டுக்கிட்டு வாரோம், சபரிமலை மணிகண்டனை பார்க்கத்தானே போறோம். நாங்க மாலைகளை போட்டுக்கிட்டு வாரோம், சபரிமலை மணிகண்டனை பார்க்கத்தான போறோம். பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். ஐயப்பா மலை ராலி மலை விறகு மலை 5 மலை, கொல்லிமலை ராலி மலை விறகு மலை 5 மலை, கொல்லிமலை ராலி மலை 5 மலை. 5 மலைக்கு செல்ல வேண்டும் என்றால் விரதம் இருக்க வேண்டும். ஐயப்பனுடைய அருள் பெற்று அன்னதானம் நடந்து கொண்டிருப்பதால் கிராம பகுதியில் அனைவரும் வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். இப்படிக்கு ஐயப்பன் குழு பக்தர்கள் கடலாடி ஏகநாதர் கேபிள் சுவாமி சரணம். கொல்லிமலை ராலி மலை விறகு மலை 5 மலை, கொல்லிமலை ராலி மலை விறகு மலை 5 மலை, 5 மலை பாருங்க அந்த ஐயப்பனை நாடி ஓடுங்க. 5 மலை பாருங்க அந்த ஐயப்பனை நாடி ஓடுங்க. சாமியே சாமி சரணம் சரணம் சாமியே